வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை மகா விஷ்ணுவை வணங்கி வழிபாடு செய்யும் ஏகாதசி விரதம், முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் கார்த்திகை விரதம் என்பன அனுஷ்டிக்கப்பட உள்ளன. இந்த விரதம் தொடர்பில் சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீட குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். வருகின்ற வெள்ளிக்கிழமை 10/7/2026 அன்றைய தினம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை விரதம், வெள்ளிக்கிழமை என்றதுமே ஆசாரசீராக ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்து பிரார்த்தனை செய்வது, ஆலயங்களிலே கூட்டு பஜனைகள் செய்வது, சிவபுராணத்தை பாராயணம் செய்து கொள்வது, இவை எல்லாமே ஒரு சிறப்பை தருவது. சுக்கிரவார உற்சவங்களில் கலந்து கொள்வது, அந்த சுக்கிரவார உற்சவத்தில் சுவாமியை தோளிலே காவுவது, குடைபிடிப்பது, தீவட்டி பிடிப்பது, மலர்கள் கொண்டு சென்று பூமாலை தொடுத்து கொடுப்பது என்று இவ்வாறான சிறப்புகள் கூடிய வெள்ளிக்கிழமை அன்று காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்யக்கூடியதாகிய திதியை அடிப்படையாக கொண்ட ஏகாதசி விரதம், திதி விரதம், ஏகாதசி விரதம். விஷ்ணு ஆலயங்களிலே சிறப்பான பூஜை வழிபாடுகள் நடைபெறும். அதேபோல ஏனைய ஆலயங்களிலும் விஷ்ணுவுடைய சன்னிதானங்கள், அங்கும் இந்த பூஜைகள் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறக்கூடியதாகவும், இந்த விஷ்ணு ஆலயங்களிலே துளசி தீர்த்தம் பிரசாதமாகவும் வழங்கப்படும். அன்றைய தினத்திலே வெள்ளிக்கிழமை கலியுக தெய்வம் என்று போற்றுகின்ற முருகப்பெருமானை வேண்டி வழிபாடு செய்யக்கூடிய நட்சத்திர விரதம், அஸ்வினி, பரணி, கார்த்திகை, இந்த 3ஆம் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திர விரதம். முருகனாலயங்களிலே சிறப்பான அபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாடுகள், கார்த்திகை உற்சவங்கள் நடைபெறுகின்ற இடங்களும் சென்று பிரார்த்தனை செய்வது. முருகப்பெருமான் கார்த்திகை பெண்களினாலே வளர்க்கப்பட்டவர். அதனால அவர் கார்த்திகேயன், காங்கேயன் என்று போற்றப்படுபவர். இந்த முருகன் ஆலயங்களில் நடைபெறுகின்றதாகிய கார்த்திகை சிறப்பான அபிஷேக ஆராதனைகள், உற்சவங்களும் நாம் கலந்து ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நமது சமய கலாச்சார விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கு எடுத்து கூறுகின்ற வகையிலே பெரியோர்கள், பெற்றோர்கள் நமது கலாச்சார உடைகளோடு ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். அப்போதான் அப்பா வேட்டி அணிந்து கோயிலுக்கு போகிறார், நானும் வேட்டி அணிந்து கோயிலுக்கு போகணும் என்ற எண்ணம் பிள்ளைக்கு வரும். அம்மா பட்டு சேலை கட்டி போகிறார், நானும் பட்டுப்பாவடை தாவணி உடுத்த வேணும் என்று ஆசை பிள்ளைக்கு வரும், அந்த எண்ணம் பிள்ளைக்கு வரும். இது அம்மா சுடிதாரோட கோயிலுக்கு போனால் பிள்ளை சுடிதாரோட மினி ஸ்கர்ட்டோடையும் போகக்கூடிய எண்ணம் வந்துவிடும். அப்பா கால்சட்டை அணிந்து டிஷர்ட்டோட கோயிலுக்கு போனால் பிள்ளைக்கு வந்த எண்ணம் தான் வரும். எனவே பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவது பெற்றோர்களாகிய பெரியோர்கள். நாம் அவற்றை கடைப்பிடித்தால் பிள்ளைகள் நல்ல முறையில் எங்களுடைய கலாச்சார உடைகளோடு நாம் ஆலயங்களுக்கு சென்று இறை பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். ஆள்பாதி ஆடை பாதி என்கின்ற வகையிலே இறை பிரார்த்தனைகளை கலந்து இன்றைய தினத்திலே இந்த வெள்ளிக்கிழமை விஷ்ணுவனுடைய ஏகாதசி விரதம், விஷ்ணு ஆலயங்களிலே சிற பூஜை வழிபாடுகள், கார்த்திகை நட்சத்திர விரதம், முருகன் ஆலயங்களிலே வழிபாடுகள், வெள்ளிக்கிழமை எல்லா ஆலயங்களிலும் இல்லங்களிலும் பிரார்த்தனைகள் செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றதாம். தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.